இன்னைக்கு எங்க மம்மி வந்துட்டு வெஜிடபிள் பலாவ் நீயே பண்ணிடுமான்னு சொன்னாங்களா. சரி, எங்க மம்மி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, அப்புறமா கார்லிக்கு, ஆனியன்ஸு, ஜிஞ்சர், கோகனட்டு, கிரீன் சில்லி, புதினா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது தேவையான இன்கிரீடியன்ஸ். ஓகேவா? அப்புறமா கரம் மசாலா வீட்லயே பண்ணணும். அது கழுவணும். காயெல்லாம் கழுவலாம். ஃபர்ஸ்ட் காமிச்சலாம். கரம் மசாலா வீட்லயே ஹோம் மேட் பண்ணது கைஸ். காமிக்கிறோம் ஒரு நிமிஷம். ஆமா, கிட்ட ஹோம் மேட் மம்மிக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாங்க வெஜிடபிள்ஸ் கழுவிடலாமா? வெஜிடபிள் இல்ல, காய்ங்க இதுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி அதெல்லாம். இன்னைக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சேர்க்காது வெஜிடபிள் பலாவ் அப்படின்னா பாத்து, எங்க சைடு பாத்து. இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். ஓகேங்களா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாமே 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 ஜார்ல போடும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாங்க. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்க பசங்களுக்கு, நம்மளுக்கு. ஓகேங்களா? நான் கூட இப்பதான் நியூவா ஒரு நாள் வீடியோ போட்டு இருக்கோம். ஓகேங்களா? நியூ வீடியோ போடுறோம். புதுசா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜார் அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் யாராவது பிறந்த நாள் இருக்குதோ, இன்னைக்கு டேட் வந்து 21 3 month 2026. இன்னைக்கு பிறந்த நாளைக்கு பிறந்த நாள் யாராவது செலிப்ரேஷன் பண்றீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதுதான். ஓகேங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இத வந்துட்டு நாங்க மிக்ஸில கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் மசாலா வரணும்னு சொல்லிட்டு கிரைண்ட் பண்றோம். மசாலா இதுதான் மசாலா மெயின் இன்கிரீடியன்ட். நீங்க கிச்சன் வரும்போது உங்க 2 ஹேண்ட்ஸும் கிளீனா இருக்கணும். கவனத்துல வச்சுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இது கூடவே கரம் மசாலா ஸ்பூன். என்னென்ன சேர்த்தோம்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, தேங்காய், தக்காளி ஒன்று சேர்க்கல. கரம் மசாலா, தக்காளி, பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். அவாய்ட் பண்ணிட்டோமா? அவாய்ட் பண்ணிருக்கோம். கிரைண்ட் பண்ணலாம். இப்படி ஆட்டுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நைஸா ஆட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு தொக்கா ஆட்டாதீங்க. ஃபுல்லா நைஸா இருக்கணும். மசாலா நைஸா ஆட்டுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைஸா இருக்கா மசாலா? அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. மசாலா ரெடி. அப்புறம் அடுத்தது குண்டா பாருங்க, ஆயில் சேர்க்க போறோம். நாங்க சேர்க்கறது கோல்டு வினர் ஆயில், பியூர் அண்ட் கோல்டு வினர். வந்து இது குண்டால தண்ணி பியூர் கோல்டு வினர் ஆயில். காய் சுத்தமா என்ன கத்திரிக்காய் சேர்க்கல. முன்னே இதே மாதிரிதான் வெஜிடபிள் பலாவ் பாத்து நான் காட்டினேன். அதுக்கு நான் கத்திரிக்காய் சேர்த்திருந்தேன். சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன பண்டிகை மகம்? ஈத் மிலாத். எல்லாருக்கும் செலிப்ரேஷன் பண்றோம். எல்லாருக்குமே விஷ் பண்ணிடு மகம். ஹாப்பி ஈத் மிலாத். குண்டாலே தண்ணி ஊற்றி நல்லா
தண்ணி சுண்டிட்டு கருக்கு அதை சேர்க்க போறோம். சேரு மகம் இன்னும் கொஞ்சம். அது என்ன நல்லா காஞ்சோன்னா என்ன போடணும் தெரியுமா? பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஏலக்காய் எவ்வளோமா? 2 சேரு போதும். நம்ம ஒரு 1/2 கிலோ செய்யறோம்னா இல்லதான் போடு காஞ்சிச்சு. என்ன காஞ்சிச்சு போட்டோம். ஓகே, வெஜிடபிள்ஸ் கரண்டியே எடுக்கணும். நம்ம இருக்கட்டும், நீ அங்க இது பண்ணாத. வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நீட்டா வாஷ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கணும். கரெக்டாக போடணும். ரொம்ப ஸ்லோ பண்ணும். எண்ணெயில வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். கொஞ்சமா உதக்கிட்டு போயிருக்கு. அந்த மசாலா போடுங்க. கொஞ்சம் உப்பு போடுமாக்கா. கல்லுப்பு தான் சேர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு தான். இன்னொரு ஸ்பூன் போடும். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்ல கூட நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போடுவோம். ரொம்ப கலக்க கூடாது, சும்மா ஒரு ஆட்டாட்டு. அடிச்சு வச்சிருந்தோம்ல மசாலா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க போறோம். 1/2 லிட்டர் இந்த ஜார்ல. பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு கைஸ். எண்ணெய் மெதுக்கி வருது. சேர்த்துட்டு தண்ணி பாருங்க. தக்காளி சேர்க்கப்படலை. கவனமா இருக்கு. தக்காளி நாங்க சேர்க்கப்படலை. நான் வந்துட்டு இந்த பலாவுக்கு இந்த வெஜிடபிள் பல்லாவ் ஒரு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணேன். இன்னும் ஆயில் யூஸ் பண்ண வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டேக் பண்றேன் கைஸ். ஓகேவா? இன்னும் அவாய்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கூட. கொதிக்கட்டும். கொச்சை பேருக்கு அரிசி சேர்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு கொதி வரணும். என்னம்மா செஞ்சுக்கிற? கோசம்பரி சரியா? என்னென்ன சேர்த்திருக்கிற? இது பேர் தெரியும் எனக்கு. பச்சை பேரு, பொங்கல் சேர்க்கறது பச்சை பேரு, ஸ்வீட் கார்னு, இது குக்கும்பர், கொரியண்டர், கேரட். அங்க சோளம் வேக வச்சிருக்கிறியா? இது சோளம் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. 50 ரூபாய்க்கு 2 கிலோ. அப்படியே இருக்கலாம். வாவ், கேரட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அங்க தண்ணி கொதிக்குது. வெஜிடபிள்ஸ்க்கு தண்ணி கொதிக்குது. நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசி கழுவு. இந்த பவுல்ல மெஷர்மெண்ட் எவ்வளவுமா? மெஷர்மெண்ட் எதுவும் இல்ல. நாங்க எனக்கு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ அரிசி கழுவிட்டு 1/2 கிலோ தண்ணிக்கு 1/2 கிலோ அரிசியா? அப்படி எதுவும் இல்ல. நம்ம ஒரு கை பாடுறதா ஒரு அளவுதான். ஓகே, 1/2 கிலோ வரும். கோசம்பரி கர்நாடகத்துல சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்க தெரியல. பச்சை பேரு அந்த இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனா எல்லாம் ஃபர்ஸ்ட் தான் வைக்கிறது. ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மறக்காம
லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம இந்த வீடியோல சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. எல்லா வீடியோலும் நாங்க அதை சொல்றோம். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க, லைக்ஸ் கம்மியா இருக்குது. ப்ளீஸ் நீங்க ஒரு வாட்டி வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு நீட்டா போட்டுக்கலாம். மெதுவா ஃபர்ஸ்ட் டைம் வெஜிடபிள் பலாவ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல. பாப்பாக்கு கை பத்தி யாருமே கேட்கல, ஆனாலும் நான் சொல்றேன். என்ன ஏதுன்னு நினைச்சுக்காதீங்க, இதான்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து சுடுதண்ணில பாப்பா வந்து கை முட்டி இந்த ஃபுல்லு இங்கி வரைக்கும் இந்த கை சுடுதண்ணில வச்சிருச்சு. ஆயிடுச்சு ஒரு 4-5 இயர்ஸ் பேக்ல. அது இன்னுமே அந்த ஸ்கின் வந்து வளரல. அதனால கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து தெரியுது, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நான் வந்து தண்ணி பதம் ஏன் பாக்குறது இல்லைன்னா, எனக்கு கொஞ்சம் சமையல் பத்தி எனக்கு கொஞ்சமா தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன். தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கொதிக்கிட்டோம், சாப்பாடு கொஞ்சம் உப்பி வருதுன்னா தண்ணி கம்மியா இருக்குன்னு அளவு. கொஞ்சம் தண்ணி வந்து அந்த சாப்பாடு இன்னுமே நம்ம வேகல, கொஞ்சம் என்ன சொல்றீங்க, தண்ணி மிச்சமா இருக்குது, வெந்திருக்கு ஆனா கொஞ்சம் மிச்சமா இருக்குதுன்னா என்ன பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டவ் வந்து ஃபாஸ்டா வைங்க. அப்ப அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுது. அவ்வளவுதான் மெத்தடு. ஒரே கலக்கிடுங்க, அவ்வளவுதான். உப்பு பாத்துக்கோங்க. உப்பு பாரு, நான் பாக்குறது நீ பாரு. நான் பல்ல விளக்கல நானு. விடு, கலக்காது விடு. அவ்வளவுதான். இந்த பத்தியா முடியல. வெஜிடபிள் பலாவ் வந்து நல்லா வந்துட்டு இருக்குங்க गाइस. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண போறேன். இந்த பூவாட்ட வந்து பாருங்க எப்படி இருக்குது, டேஸ்ட் பண்ணி சொல்லு. மூடுங்க. அப்புறமா மம்மி கோசம்பரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அத்தை கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ரொம்ப சூடா இருக்கு. அருமையா இருக்கு. கோசம்பரி சாப்பிடு. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். ஆஃப் பண்ணிட்டா?